ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக அரைஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை இப்போ தனியாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஊற வைக்கிறதுக்காக ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாச்சு நல்லா ஊறட்டும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை ஒரு பிரிஞ்சி இலையை கொஞ்சமாக பிரித்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது முள் கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், வெங்காயத்தை நீட்டு வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துட்டக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரைச்சி வச்சுருந்த பவுடர், நம்ம வறுத்து வச்சுருந்த பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் மசாலாவோட பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்துட்டு ஊற வச்சுருந்த 1 கப் அரிசியை தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சேர்த்துடலாம். ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 4 விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்ட உடனே கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறாதீங்க. ஆவிலாம் நல்லா பறந்துட்டக்கப்புறம் கலந்து விடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கூட வேணும்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். இந்த கடைசி ஸ்டேஜில் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அள்ளி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான கத்திரிக்காய் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.